بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தரத்தை நினைவை போரை இனியாவது திருந்துங்கள். படைத்த அல்லாஹ்வுக்கு செலுத்துவதிய வணக்கங்களை சில பேர்த்தாகிய முஸ்லிம்கள் அல்லாஹ்வுக்கு செலுத்தி வருகின்றனர். இது மிகப்பெரிய வழிகேடு. இதற்கு காரணம் வைத்து பிளப்புக்காக அல்லாஹ்வின் மார்க்கத்தை வழியாடும் போலி ஆலிம்களே. மக்களுக்கு குர்ஆனையும் ஹதீஸையும் சரியாக எடுத்துக் கூறுங்கள், எதையும் மறைக்காதீர்கள். அல்லாஹ்வுக்கு அஞ்சி நீயாவே திருந்துங்கள். அல்லாஹ் தன் குர்ஆனில் சூரா அல்-ஹஜ் 73வது வசனத்தில், மனிதர்களே, உங்களுக்கு ஒரு உதாரணம் கூறப்படுகிறது, கவனமாக கேளுங்கள். அல்லாஹ்வென்று நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது. இதை பயிற்சி சென்றால் அவர்களால் மீட்க முடியாது. தேவர்களும் தேடப்படுபவர்களும் பலவீனமாக இருக்கிறார்கள். சூரா அல்-அராஃப் 195வது வசனத்தில், அவர்களுக்கு நடக்கின்ற கால்கள் உணரவா, பிடிக்கின்ற கைகள் உணரவா, பார்க்கின்ற கண்கள் உணரவா, கேட்கின்ற கால்கள் உணரவா, உங்களது தெய்வங்களை அழைத்து எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்யுங்கள், எந்த அவகாசம் தராதீர்கள் என்று கூறுவீராக. சூரா அல்-அஹ்ஸாப் 64, 65, 66, 67, 68. ஏழவனை மறுப்போடு அல்லாஹ் சபித்து விட்டான். அவர்களுக்கு நாத்தை கையாக்குள்ளான். அவர்கள் அதில் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள். பொறுப்பாளையும் உதவியாரையும் காணமாட்டார்கள். அவர்களை முகம் நரகில் பொருத்தப்படும் நாளில் நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா, தூதருக்கு கட்டுப்பட்டு இருக்க கூடாதா என கூறுவார்கள். இறைவா, எங்கள் தலைவருக்கும் எங்கள் பெரியவர்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டோம், ஆனால் என்னை அவர்கள் வழிநடத்தி விட்டனர் என்று கூறுவார்கள். ரப்பனா ஆத்திஹிம் திகஃபைனி மின் அதாபி வலஅன்ஹும் லஅனல் கபீரா. எங்கள் ஏவா, அவர்களுக்கு இரமடங்கு வேதனை அளிப்பாயாக, அவர்களை மிகப்பெரிய அளவுக்கு சபிப்பாயாக எனவும் கூறுவார்கள். சூரா அல்-மாயிதா 72வது வசனத்தில், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்போருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தடை செய்து விட்டான். அவர்கள் சென்றடையும் இடம் நரகம். அநீதி இடித்தோருக்கு எந்த உதவியாரும் இல்லை. மேலும் சூரா அஸ்வர் 65வது வசனத்தில், நீர் இணை கற்பித்தால் உமது நல்லிடம் அழிந்துவிடும் என்று அல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கிறார். சூரா அல்-மரியம் 42, 44வது வசனத்தில், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாப்பாக்கு கூறினார்களே, என் தந்தையே, ஷைத்தானை வணங்காதீர், அரவத்த அல்லாஹ் எனக்கு மாறு செய்வான் இருக்கிறான். என் தந்தையே, செவியுறாதையும் பார்க்காதையும் உமக்கு எந்த பயனும் அளிக்காதையும் ஏன் வணங்குகிறீர் என்று கூறினார். சூரா லுக்மான் 13வது வசனத்தில், லுக்மான் ஒரு நல்லடியார் தன் மகனுக்கு கூறினாடுவதே, என் அருமை மகனே, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காத. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பதே பெரிய மகத்தான அநீதியாகும். சூரா அன்கபூத் 41வது வசனத்தில், அல்லாஹ்வென்றி பாத
கூறும் இன்னக லா துஸ்மியுல் மௌத்தா வலா துஸ்மியு சும்மதுஆ இதா வலவ் முதுபிரீர் நீர் இளந்தோரை செவியேற்க செய்ய முடியாது அழைப்பை புறக்கணித்து ஓடும் செவியேகளை செவியேற்க செய்ய உம்மால் முடியாது. சூரா அல் ஃபாத்திர் 14 வசனத்தில் நீங்கள் அவர்களை அழைத்தால் அவர்கள் உங்கள் அழைப்பை செவியேற்க மாட்டார்கள், செவியப்பாய்ந்து வைத்துக் கொண்டாலும் அவர்கள் உங்களுக்கு பதில் தர மாட்டார்கள். கியாமத் நாளில் நீங்க இணைக்கப்பட்டு அவர்கள் மறுத்து விடுவார்கள். நான் கரிந்த இறைவனை போல் உமக்கு யாரும் அறிவிக்க முடியாது. சூரா அல் ஃபாத்திர் 22 வசனத்தில் உள்ளோரும் இறந்தோரும் சமமாக மாட்டார்கள். தன் ஆணையோடு அல்லாஹ் செவியேற்க செய்கிறான். கபர்களை உழவர்களை சீயேற்க செய்பவனாக இல்லை. சூரா அன்-நிசா 48 வசனத்தில் தனக்கு இணைக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதுக்கு கீழே உள்ள பாவத்தை தன் ஆணையோடு மன்னிப்பான். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க மிகப்பெரிய பாவத்தை கப்படை செய்தார். நான் கூறியது எல்லாம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதிதாக உருவாக்கிய கொள்கை கிடையாது. நான் கூறிய அனைத்து வசனங்களும் அல்லாஹ்வின் வார்த்தைகள். நீங்க எதிர்ப்பதே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் கொள்கை கிடையாது. நீங்க எதிர்ப்பதே இஸ்லாத்திய அழைப்பு கொள்கையை தான் நீங்க எதிர்க்கிறீர்கள். இதை நீங்க நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இஸ்லாத்திய அழைப்பு கொள்கை கோர பேணாத நீங்கள் உங்களுக்கு வைத்துக் கொண்ட பெயர் சுன்னத் வல் ஜமாத். எந்த சுன்னத்தை நீங்க பேணுகிறீர்? மௌலூத் ஓதுவதா சுன்னத்? கட்டம் ஓதுவதா சுன்னத்? ஆடம்பர திருமணம் முடிக்கிற சுன்னத்தாய்? பெண் தேய்ந்து வளர்ச்சி வாங்க சுன்னத்தா? இது சுன்னத் என்று சிந்தித்து பாருங்க. இறந்து மக்கி மண்ணா போய்த்து போய் கையேந்தி இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் உன்னையே வணங்குகிறோம் உடனே உதவி தேடுகிறோம் என்று கூடிகளே, இதேதான் அல்லாஹ்வின் முன் தொழுகைக்கும் கூடியீர்கள். யாரை வணங்குங்கள்? அல்லாஹ்வையா? இறந்து மக்கி மண்ணா படுவர்களையா? இது நேரே என்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வாது அல்லாஹு ஸமது லம் யலித் வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அவன் ஒருவனே, அவன் யாருக்கும் தேவையற்றவன். அவன் யாரையும் பிறவும் இல்லை, அவன் யாருக்கும் பிறக்கவும் இல்லை, அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. இல்லை இல்லை இல்லவே இல்லை. இதுதான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் கொள்கை. தர்கா வழிபாடு, தாயத்து தாடு, பில்லி சூனியம் ஏதல், மௌலூது கட்டம் ஃபாத்திகா, பிறந்த நாள் கொண்டாடுதல், ஆடம்பர திருமணம், கொடிமரம், சந்தனக்கூடு போன்ற பல சிறுக்க விதத்தையும் அழித்து ஒழிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கிருபையால் அனைத்து தர்காக்களையும் தரமட்டமாக்க வேண்டும். அல்லாஹ் ஒருவனை என்று பேசாத்த வேண்டும். ஏத்துவ ஜோதியை நோக்கி பயணிப்போம். வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.